தயவு பாகம் 2. கடவுளிடம் இருந்து வந்த தயவு கடிதங்கள். கடவுளிடமிருந்து வந்த தயவு கடிதங்கள். கடிதம் 2. அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. தயவு சத்திய ஞானக்கோட்டம், திண்டுக்கல். டேஷ் கோடிட்ட இடத்தில் தங்கள் பெயரை குறிப்பிட்டு வாசிக்கவும். சர்வ சுதந்திரராகிய அருட்பெரும் ஜோதிபதிக்கே ஆட்பட்டுள்ள சேயாம் தயவு ஆன்மாவுக்கு அவர் தயவால் தயா என்ப நலமே சூழும் கவலர்க்க கலங்கற்க. சர்வ சுதந்திரராகிய அருட்பெருஞ்சோதிபதிக்கே ஆட்பட்டுள்ள சேயாம் தயவு ஆன்மாவுக்கு அவர் தயவால் தயா என்ப நலமே சூழும் கவலர்க்க கலங்கற்க. உண்மையிலே அகநிலையிலே அவரை விட்டு பிரியாது உட்கூடாமல் கூடியிருந்து கொண்டும் அபக்குவவசத்தால் நம் இறை இயல் உண்மை நிலையை அறியாது அயலாயிருந்து அவலமும் அச்சமும் அவத்தையுமுற்று அழிந்து கொண்டிருத்தல் ஏனோ. உண்மையிலே அகநிலையிலே அவரை விட்டு பிரியாது உட்கூடாமல் கூடியிருந்து கொண்டும் அபக்குவவசத்தால் நம் இறை இயல் உண்மை நிலையை அறியாது அயலாயிருந்து அவலமும் அச்சமும் அவத்தையும் உற்று அழிந்து கொண்டிருத்தல் ஏனோ ஏனோ. புறம் சூழ் உலகிலே புலை உடலிலே அலை உணர்விலே. புறம் சூழ் உலகிலே புலை உடலிலே அலை உணர்விலே எத்தனையோ குறை கண்டு இன்னலுற்று தாளாது இறை ஒளிமுன் விண்ணப்பித்து கொண்டுள்ளோம். இந்த விண்ணப்பம் இரு கண்ணுக்கு இடை நின்று அகமுடையானுக்கே ஆகட்டும். புறம் சூழ் உலகிலே புலை உடலிலே அலை உணர்விலே எத்தனையோ குறை கண்டு இன்னலுற்று தாளாது இறை ஒளி முன் விண்ணப்பித்து கொண்டுள்ளோம். இந்த விண்ணப்பம் இரு கண்ணுக்கு இடை நின்று அகமுடையானுக்கே ஆகட்டும். அவன் தயவையே கருதி இறுதியில் அதனோடு அதுவாய் நிற்போம். அவன் தயவையே கருதி இறுதியில் அதனோடு அதுவாய் நிற்போம். அவன் தயவே நம் செயலாக சூழ்ந்து பரவட்டும். நேர்வன எவை பற்றியும் அதி வெறுப்போ கொள்ளாது நடந்து கொள்ள வேண்டும். அகநிலையை மறந்து அருள் ஆணையை அறியாது அங்குண்டு இங்கில்லை இது நன்று இது தீது இதனை நீக்கி அதனை சார்ந்து நலம் கண்டுவிடலாம் என்றெல்லாம் எண்ணி அங்கும் இங்கும் எங்கும் அல்லலில் சுழல வேண்டாம். அகநிலையை மறந்து அருள் ஆணையை அறியாது அங்குண்டு இங்கில்லை அது நன்று இது தீது இதனை நீக்கி அதனை சார்ந்து நலம் கண்டுவிடலாம் என்றெல்லாம் எண்ணி அங்கும் இங்கும் எங்கும் அல்லலில் சுழல வேண்டாம். உள்ளவனோடு உள்ளிருந்தபடியே தயா நலம் பெற தயை புரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும். உள்ளவனோடு உள்ளிருந்தபடியே தயா நலம் பெற தயை புரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும். தயா நன்முயற்சிக்கு உதவி நல்வாழ்வு சேர்ப்பது நம் பதியின் ஆணையாகும். தயா நன்முயற்சிக்கு உதவி
நல்வாழ்வு சேர்ப்பது நம் பதியின் ஆணையாகும். ஆகவே தயவோடும் பொறுமையோடும் அது கூட்டி வைக்கும் வண்ணம் வேண்டும் வேண்டாம் எண்ணாது கடமை எனக் கொண்டு புரிவன புரிந்து வருக. பிறையாண்டும் பெறல் அறிய நலமெல்லாம் பெறப்படும். உள்ளவனோடு உள்ளிருந்தபடியே தயாநலம் பெற தயை புரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும். தயா நன்முயற்சிக்கு உதவி நல்வாழ்வு சேர்ப்பது நம் பதியின் ஆணையாகும். ஆகவே தயவோடும் பொறுமையோடும் அது கூட்டி வைக்கும் வண்ணம் வேண்டும் வேண்டாம் எண்ணாது கடமை எனக் கொண்டு புரிவன புரிந்து வருக. பிறையாண்டும் பெறலறிய நலமெல்லாம் பெறப்படும். இடம் நம் உள்வளர் தயா ஒளிநிலையே ஆகும். இடம் நம் உள்வளர் தயா ஒளிநிலையே ஆகும். சூழ்க தயவு சூழ்க தயவு சூழ்க தயவு. இவன் தயாநேயன் சரவணானந்தா. அடுத்து கடிதம் 3 11/3/1988. தயவு சத்திய ஞானக்கோட்டம், திண்டுக்கல். தயவு டேஷ் கோடிட்ட இடத்தில் தங்கள் பெயரை குறிப்பிட்டு வாசிக்கவும். தயவுக்கு உயவருளும் தயவு உயவருளும் தயவு. ஆன்மாவே மெய் ஆன்மாவே மெய் அதன் உள்ளும் புறமும் சூழ்ந்திருப்பது தயவே. ஆன்மாவே மெய் அதன் உள்ளும் புறமும் சூழ்ந்திருப்பது தயவே. அதுதான் மெய்ப்பொருள். அந்த தயவு மெய்ப்பொருள் அகத்தும் புறத்தும் இருக்கும் ஒன்றே, இரண்டு அல்ல. அந்த தயவு மெய்ப்பொருள் அகத்தும் புறத்தும் இருக்கும் ஒன்றே, இரண்டு அல்ல. அகத்தின் விரிவான அனக உண்மை அறியார்க்கு புறமாகத் தோற்றியும் மறைந்தும் பக்குவப்படுத்தி கொண்டுள்ளதாம். அகத்தின் விரிவான அனக உண்மை அறியார்க்கு புறமாகத் தோற்றியும் மறைந்தும் பக்குவப்படுத்தி கொண்டு உள்ளதாம். மனிதன் புற வாழ்வில் அல்லலிடை பிழைத்து கொண்டுள்ளான். மனிதன் புற வாழ்வில் அல்லலிடை பிழைத்து கொண்டுள்ளான். இவனை கவசித்து கொண்டுள்ளது மண்ணான தேகமே. இவனை கவசித்து கொண்டுள்ளது மண்ணான தேகமே. இந்த தேகத்தினிடத்து விருப்பும் வெறுப்பும் வாழ்விலே களிப்பும் சலிப்பும் இருக்கும் வரை அக நின்று ஒளிர் உண்மை மனிதனாக ஆவது இல்லை. தயவு அனக அனுபவம் உறவே அந்த அகநிலையில் பிறழாது இருக்கவும் உகரத்தால் சூழவரும் யாவையும் பற்றற்ற தயவு பணிக்கே தந்து கொண்டிருத்தல் வேண்டும். மீண்டும் கவனிப்போம், இது முக்கியம். மனிதன் புற வாழ்விலே அல்லலிடை பிழைத்து கொண்டுள்ளான். இவனை கவசித்து கொண்டுள்ளது மண்ணான தேகமே. இந்த தேகத்தினிடத்து விருப்பும் வெறுப்பும் வாழ்விலே களிப்பும் சலிப்பும் இருக்கும் வரை அக நின்று ஒளிர் உண்மை மனிதனாக ஆவதில்லை. தயவு அனக அனுபவம் உறவே அந்த அகநிலையில் பிறழாது இருக்கவும் உகரத்தால் சூழவரும் யாவையும் பற்றற்ற தயவு பணிக்கு தந்து கொண்டிருத்தல் வேண்டும். புறத்தே என் போன்றோரை கண்டு சாராதே. புறத்தே என் போன்றோரை கண்டு சாராதே. அகத்தே விளங்கும் தயவையே சார். புணர்ந்து சார்ந்து நின்று வேண்டு வேண்டு வேண்டி அதுவாகி இருந்து கொண்டு தயவு செய்.
அந்த தயவு செய்ய செய்யத்தான் புறநிலையும் அனகமாக மாறும், கனகமாக நேரும். இதுதான் வள்ளலாருக்கு மண்ணான உடம்பு பொன்னான ரகசியம். புறத்தே என் போன்றோரை கண்டு சாராதே. வித்தின் பிராக்கெட் சுவாமி சரவணானந்தா. அகத்தே விளங்கும் தயவையே சார், புணர்ந்து சார்ந்து நின்று வேண்டு வேண்டு வேண்டி அதுவாகி இருந்து கொண்டு தயவு செய். அத்தயவு செய்ய செய்யத்தான் புறநிலையும் அனகமாக மாறும், கனகமாக நேரும். இதுதான் வள்ளலாருக்கு மண்ணான உடம்பு பொன்னான ரகசியம். நிறை இன்பமயமான தயாபரணை, நிறை இன்பமயமான தயாபரணை அறியாமலே உளம் கொண்டுள்ளோம் நாம். இது சமயம் நம் அறிவும் அனுபவமும் துன்பாவத்தையில் பின்னி கிடந்து நலிவுறச் செய்து கொண்டுள்ளன. இது சமயம் நம் அறிவும் அனுபவமும் துன்பாவத்தையில் பின்னி கிடந்து நலிவுற செய்து கொண்டுள்ளன. நாம் பதி அருகில் இருந்தும் மாயமறைப்பால் அயலில் இருப்பதாக எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உள்ளோம். நாம் பதி அருகில் இருந்தும் மாயமறைப்பால் அயலில் இருப்பதாக எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உள்ளோம். இந்த மாயாமறைப்பை அயலிருக்கும் உணர்வை போக்கி தயவு மயமாக்கு, தயவாக விளங்கச் செய், தயவாக வாழவை. இந்த மாயாமறைப்பை அயலிருக்கும் உணர்வை போக்கி தயவு மயமாக்கு, தயவாக விளங்கி தயவாக விளங்கச் செய், தயவாக வாழவை என்றே சதா வேண்டிக் கொண்டும் மற்ற போதெல்லாம் உள்ளிருக்கும் தயவுடன் தியானத்தால் ஒன்றி நிற்க பழகுவோம். இதனால் நன்மையெல்லாம் சூழும். மற்ற போதெல்லாம் உள்ளிருக்கும் தயவுடன் தியானத்தால் ஒன்றி நிற்க பழகுவோம். இதனால் நன்மையெல்லாம் சூழும். அகத்தயா ஆணைப்படித்தான் நம்மை தயவு மயமாக்க வேண்டித்தான் எல்லா சூழலும் வருவிக்கப்படுகின்றன. ஆகையால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அகத்தும் புறத்தும் உண்மையை புரிந்து கொண்டும் செயலை புரிந்து கொண்டும் இருப்போம். தயாபதியும் நம் பரிவாக நிலையை புரிந்து கொண்டும் நமக்கு தக்க தயவை புரிந்து கொண்டும் இருக்கின்றார் என்பது சத்தியம். மீண்டும் கவனிப்போம். அகத்தையா ஆணைப்படித்தான் நம்மை தயவு மயமாக்க வேண்டித்தான் எல்லா சூழலும் இங்கு வருவிக்கப்படுகின்றன. ஆகையால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அகத்தும் புறத்தும் உண்மையை புரிந்து கொண்டும் செயலை புரிந்து கொண்டும் இருப்போம். தயாபதியும் நம் பரிவாக நிலையை புரிந்து கொண்டும் நமக்கு தக்க தயவை புரிந்து கொண்டும் இருக்கின்றார் என்பது சத்தியம். வருந்த வேண்டாம், திருந்த வேண்டும், பொருந்துக தயவு. வருந்த வேண்டாம், திருந்த வேண்டும், பொருந்துக தயவு. வருந்த வேண்டாம், திருந்த வேண்டும், பொருந்துக தயவு. இவன் தயாநேயன் சரவணானந்தா. அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.